இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு பிறந்த நாளையொட்டி திருவள்ளூரில் பல்வேறு பகுதியில் கட்சி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. 1925ஆம் ஆண்டில் டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து அதே நாளில் சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு பிறந்தநாள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழாவை இணைந்தே கொண்டாடும் விதமாக டிசம்பர் 26ஆம் தேதியான தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு டிசம்பர் 25 தேதி வரை ஓராண்டு முழுவதும் மாவட்டம் தோறும் கட்சி கொடி ஏற்றி வைத்து அதன் முதற்கட்ட துவக்க விதமாக திருவள்ளூர் தாலுகா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் திருவள்ளூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் கட்சி கொடி ஏற்றி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அதேபோல திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூர் பகுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாய சங்க தலைவருமான ஆறுமுகம் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியிலான அதிகத்தூர், கிளம்பாக்கம், தண்ணீர்குளம், பேரம்பாக்கம், பிஞ்சுவாக்கம் ஆகிய பகுதியில் கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட குழு சார்பாக இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு தொடக்க விழா திருவள்ளூர் கட்சி அலுவலகத்தை தொடங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக சென்னை பாலநிலையத்திலே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது மார்க்சிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு 1925ஆம் ஆண்டு கான்பூர் நகரில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைய தினம் 2024 டிசம்பர் 26 இன்று 100வது ஆண்டுடைய தொடக்க விழா இன்றைக்கு துவங்குகிறது. இந்த நூற்றாண்டு விழா தொடக்கம் முடிந்து அடுத்த வருடம் 2025 டிசம்பர் 26ஆம் தேதி கம்மம், ஆந்திர மாநிலம் கம்மம் நகரத்திலே மிக சிறப்பாக நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம். அடித்தட்டு மக்களுக்காக கடந்த 100 ஆண்டுகளாக பாடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக விடுதலை பெற்றுத் தருவோம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.